Hello my dear viewers, welcome back to another video. My dear viewers, இந்த வீடியோல நம்ம ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கான ஒரு விஷயம் பார்க்க போறோம். அது என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, dear viewers, ரீசன்ட்டா நீங்க ஒரு நியூஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, சுனிதா வில்லியம்ஸும் அவரோட நண்பரான பட்ச் வில்மோரும் ஸ்பேஸுக்கு ஒரு விஷயமா போய் அந்த இடத்துல திரும்பி வர முடியாத மாதிரி மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ மை டியர் வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சுனிதா வில்லியம்ஸும் அவங்களோட நண்பரான பட்ச் வில்மோரும் எப்படி போய் ஸ்பேஸில் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம்னா கண்டிப்பாக அது கிடையாது. பட் அதுக்கு பதிலாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இவங்க ரெண்டு பேரும் இப்போ போய் தங்கியிருக்கிற இடம் இருக்கு இல்லையா, ஐஎஸ்எஸ், அதாவது இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன். ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். மை டியர் வியூவர்ஸ், ஐஎஸ்எஸ்ஸை பற்றி நம்ம பேசும்போது ஐஎஸ்எஸ் அப்படின்னு சொல்லப்படுறது பூமியிலிருந்து கிட்டத்தட்ட 400 கிலோமீட்டர் உயரத்தில் மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய கட்டுமானம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். மனித நாகரிகத்தோட ஒரு மிகப்பெரிய சாதனையே சொல்லலாம். டியர் வியூவர்ஸ், இந்த ஐஎஸ்எஸோட சைஸு மட்டுமே ஒரு ஃபுட்பால் கிரவுண்டோட பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோ பெரிய கட்டுமானத்தை பூமியிலிருந்து 400 கிலோமீட்டர் உயரத்தில் எப்படி கட்டியிருப்பாங்க அப்படின்றது இப்போ வரைக்குமே நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயமா இருக்குது. ஸோ அதை தான் இந்த வீடியோவில் நான் பயங்கர டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். மை டியர் வியூவர்ஸ், திஸ் இஸ் த ஹிஸ்ட்ரி ஆஃப் ஐஎஸ்எஸ். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். மை டியர் வியூவர்ஸ், மனித நாகரிகத்தோட மிகப்பெரிய சாதனைன்னு சொல்லப்படுற இந்த ஐஎஸ்எஸ் உருவாக்கப்படுறதுக்கான விதை 1980s காலகட்டங்களில் ஸ்டார்ட் ஆகுது. அது கோல்டு வார் முடிஞ்சு உலகம் வந்து நார்மல் ஸ்டேஜுக்கு திரும்பிட்டு இருந்த காலகட்டம். 1984 அமெரிக்காவோட பிரசிடென்ட்டாக இருந்த ரொனால்டு ரேகன் அப்படின்னு சொல்லப்படுற நபர் நாசாவுக்கு ஒரு கமாண்டை பாஸ் பண்ணுறாரு. அது என்னன்னா, இந்த மாதிரி ஸ்பேஸில் நம்ம ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷனை உருவாக்கணும், அதுக்கு நீங்கள் எல்லோரும் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாசாவுக்கு ஒரு கமாண்டை பாஸ் பண்ணுறாரு. அதன்படி நாசாவும் ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷனை உருவாக்குறதுக்கான ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கூடிய சீக்கிரமாகவே இந்த மாதிரி அமெரிக்கா ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் உருவாக்குற ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயம் உலகம் ஃபுல்லாக தெரிய வருது. மட்டும் இல்லாமல் இது ஒரு ரொம்ப காஸ்ட்லியான ப்ராஜெக்ட் அப்படின்ற காரணத்தினால இன்டர்நேஷ்னல் லெவலில் பார்ட்னர்ஷிப் போடணும் அப்படின்றதுக்கான பேச்சுவார்த்தையும் நடந்துட்டு வருது. அதன்படி 1993 யூஎஸ்ஏவோட நாசாவும் ரஷ்யாவோட ராஸ்காஸ்மாஸ் அப்படின்ற ஸ்பேஸ் ஏஜென்சி நிறுவனமும் சேர்ந்து நம்ம ரெண்டு பேரும் இதை சேர்ந்து ஒன்றா முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாங்க. மை டியர் வியூவர்ஸ், கோல்டு வாரில் எலியும் பூனையுமா இருந்த ரஷ்யாவும் அமெரிக்காவும் ஒன்றா சேர்ந்து ஒரு ஸ்பேஸ் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்றது தெரிஞ்ச மற்ற உலக கண்ட்ரிஸான ஜப்பான், கனடா, யூரோப்பியன் யூனியன் போன்ற கண்ட்ரிஸும் அவங்களோட ஸ்பேஸ் ஏஜென்சியும் வந்து இந்த ப்ராஜெக்டில் நாங்களும் ஜாயின் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக இந்த மாதிரி ஒரு 5 கண்ட்ரிஸ், அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சின்ன சின்ன 10 கண்ட்ரிஸ் சேர்ந்து மொத்தமாக ஒரு 15 கண்ட்ரிஸ் சேர்ந்து இந்த ஸ்பேஸ் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. டியர் வியூவர்ஸ், பிளான் போட்டாச்சு, பார்ட்னர்ஷிப்பும் வச்சாச்சு, அதுக்கப்புறம் என்ன வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணும்போது தான் அவங்களுக்கு இன்னொரு பிரச்சனை வந்து நிற்கிது. இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனை பூமியிலே உருவாக்கி அதை அங்கே கொண்டு போய் நம்ம ஆர்பிட்டில் நிலைநிறுத்தலாமா, இல்லாட்டி அங்கேயே கொண்டு போய் நம்ம பார்ட்ஸ் அண்ட் பார்ட்ஸாக நம்ம அட்டாச் பண்ணிக்கலாமா அப்படின்ற ஒரு கேள்வி எழும்போது, மை டியர் வியூவர்ஸ், ஐஎஸ்எஸோட முழு சைஸ்ன்றது ஒரு ஃபுட்பால் கிரவுண்டோட பெருசாக இருக்கும் அப்படின்ற காரணத்தினால அதை பூமியிலே அசம்பிள் பண்ணி நம்ம மேலே கொண்டு போனோம்னா அதுக்கேற்ற வெஹிக்கிள் ஃபெசிலிட்டி நம்மக்கிட்ட இல்லை அப்படின்ற காரணத்தினாலையும் மேலே ஒவ்வொரு பார்ட்டாக கொண்டு போய் நம்ம அங்கே அட்டாச் பண்ணிக்கலாம் அப்படின்ற முடிவுக்கு ஃபைனலாக வராங்க. ஸோ அதன்படி 1998 முதலாக ரஷ்யாவோட ஜாரியா அப்படின்னு சொல்லப்படுற மாடியூலை நவம்பர் 20, 1998 முதலாக லான்ச் பண்ணுறாங்க ரஷ்யா. ஸோ அவங்க லான்ச் பண்ணி முடித்த 14 நாள் கழித்து டிசம்பர் 2, 1998 அமெரிக்கா தன்னோட யூனிட்டி அப்படின்ற மாடியூலை லான்ச் பண்ணுறாங்க. ஃபைனலாக இந்த யூனிட்டியும் ஜாரியாவும் ஒருத்தருக்கு ஒருத்தரை அட்டாச் பண்ணுறாங்க. இதுதான் இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனோட முதல் கட்டுமான பணி. ஸோ இது கட்டி முடித்த 2 வருஷம் கழித்து 2000வது வருஷம் அக்டோபர் 31, 2000 அமெரிக்காவை சேர்ந்த ஒரு ஆஸ்ட்ரோனோட்டும் ரஷ்யாவை சேர்ந்த இன்னும் 2 ஆஸ்ட்ரோனோட்டும் மொத்தமாக 3 ஆஸ்ட்ரோனட்டை முதலாக இந்த இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு எக்ஸ்பெடிஷனுக்காக அனுப்புகிறாங்க. ஸோ இதுதான் முதலாக மனிதன் இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு போனதுக்கான முதல் பயணம் அப்படின்னு சொல்லிட்டும் சொல்கிறாங்க. அதை தொடர்ந்து இந்த இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனோட பல பாகங்கள், அப்புறம் இந்த சோலார் அரேஸ், அப்புறம் பல லெபார்ட்டரிஸ் படிப்படியாக கொண்டு போய் அட்டாச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 2000 2011 காலகட்டங்களில் கிட்டத்தட்ட ஒரு 11 வருஷம் இதற்கான வேலைகள் வந்து நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ரஷ்யாவோட வேஸ்டா லெபார்ட்டரி, யூஎஸ்ஏவோட டெஸ்டினி, ஹார்மனி, ட்ராங்குலிட்டின்ற லெபார்ட்டரி, ஜப்பானோட கிபோ லெபார்ட்டரி, யூரோப்பியன் யூனியனோட கொலம்பஸ் லெபார்ட்டரி, இந்த மாதிரியான பல லெபார்ட்டரிஸ் ஆட் பண்ணப்படுது. அது மட்டும் இல்லாமல் அங்கே போய் தங்குற ஆஸ்ட்ரோனட்ஸ் தங்கணும் அப்படின்றதுக்காக லிவிங் குவார்ட்டர்ஸும் அங்கே கொண்டு போய் அட்டாச் பண்ணப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு தேவையான எலக்ட்ரிசிட்டியை உருவாக்குறதுக்கான சோலார் அரேஸும் அதில் அட்டாச் பண்ணப்படுது. ஸோ இதுக்கெல்லாம் அதை எடுத்துக்கிட்ட காலம் கிட்டத்தட்ட ஒரு 10 வருடங்களுக்கு மேலே அதற்கான டைம் பீரியட் எடுத்துக்குது. ஃபைனலாக 2011 அதனுடைய எல்லா பாகங்களும் அட்டாச் பண்ணப்பட்டு ஐஎஸ்எஸ் அப்படின்னு சொல்லப்படுற இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனோட ஒர்க் எல்லாம் கம்ப்ளீட் ஆகுது.
மைடியர்ஸ் கிட்டத்தட்ட 13 வருஷங்களுக்கு மேலே ஒர்க் பண்ணி பூமிக்கு மேலே 400 கிலோமீட்டர் உயரத்தில் மனிதனால் உருவாக்கப்பட்ட இவ்வளோ பெரிய கட்டுமானத்துக்கு ஆன மொத்த செலவுன்றது 150 பில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது 15,000 கோடி அமெரிக்கன் டாலர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை இந்தியன் மதிப்பில் நம்ம கணக்கிடணும்னா 1 2 3ன்னு போட்டு அதுக்கு பக்கம் நீங்கள் 12 பூஜ்ஜியம் போட்டிங்கன்னா என்ன நம்பர் வருமோ அவ்வளோ செலவுன்றது இதை உருவாக்குறதுக்கான செலவாக ஆயிருக்கு. இப்போ அப்போது 2011 ஸ்டார்ட் பண்ணப்பட்ட இந்த ஐஎஸ்எஸ் ஆனது இப்போ வரைக்குமே மணிக்கு 28,000 கிலோமீட்டர் வேகத்தில் பூமியை சுற்றிட்டு அதை ஆராய்ச்சி பண்ணிட்டு வருது. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 19 முறை இந்த பூமியை சுற்றுது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும் இந்த ஐஎஸ்எஸ்ஸை வெறுங்கனாலே பார்க்க முடியும். பட் அதுக்கு ஸ்கை கிளியராக இருக்கணும். உங்கள் ஏரியாவில் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியணும். ஸோ நீங்கள் கூகுளில் போய் ஐஎஸ்எஸ் லைவ் லொக்கேஷன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிங்கன்னா உங்களால் அது கரண்ட்டில் எந்த லொக்கேஷனில் இருக்குது அப்படின்றத கூகுளில் உங்களால் பார்க்க முடியும். ஸோ அந்த இடத்துல நீங்கள் இருந்தீங்கன்னா அந்த இடத்துல ஸ்கை எல்லாம் கிளியராக இருந்துச்சுன்னா உங்களால் அதை வெறுங்கனாலே பார்க்க முடியும். மைடியர்ஸ் 400 கிலோமீட்டர் ரைட்டில் இருக்குது, 400 கிலோமீட்டர் ரைட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேனே. ஏன் இதை 400 கிலோமீட்டர் ரைட்டில் பிளேஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எர்த்தோட சர்ஃபேஸுக்கும் இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கும் இடைப்பட்ட தூரம் தான் இந்த 400 கிலோமீட்டர் தூரம் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன் இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனை 400 கிலோமீட்டர் உயரத்தில் நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த 400 கிலோமீட்டர் அப்படின்ற டிஸ்டன்ஸ் எர்த்தோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸும் அதிகமாக இல்லாத ஒரு பகுதி. அது மட்டும் இல்லாமல் ஸ்பேஸோட சுத்தமாகவே கிராவிட்டியே இல்லாமல் இருக்கிற மாதிரியான பகுதியும் இல்லாமல் ரெண்டும் கலந்த மாதிரியான ஒரு பகுதி. ஸோ இந்த மாதிரியான பகுதியில் ஏன் ஸ்பேஸ் ஸ்டேஷனை நிலைநிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல என்னன்னா ஒரு ஆர்பிட்டல் ஸ்டெபிலிட்டி கிடைக்கும். அதாவது பூமியோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸும் கொஞ்சம் இருக்கும். அந்த மாதிரி சமயத்தில் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ன்றது பூமியை நோக்கி இழுக்கப்படும். ஸோ அதை மறுபடியும் அந்த ஆர்பிட்டல்லே நிலைநிறுத்தணும் அப்படின்றதுக்காக கைரோஸ்கோப்பையும் த்ரஸ்டர்ஸையும் யூஸ் பண்ணி அப்பப்போ ஸ்பேஸ் ஸ்டேஷனை அதோட ஆர்பிட்டில் நிலைநிறுத்திட்டு இருப்பாங்க. அதே சமயத்தில் பூமி கூட சுத்தமாகவே கான்டாக்ட் இல்லாமல் அது ஸ்பேஸ்லையும் தன்னந்தனியாக பறந்து போகாமையும் அது இருக்கும். ரெண்டாவது காரணம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அது பூமியோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்குள்ளே இருக்கிற காரணத்தினால, பூமியோட ஆர்பிட்லேருந்து வெளியே போகாத காரணத்தினால ஸ்பேஸோட ரேடியேஷன் அது மேலே தாக்கத்தை ஏற்படுத்தி ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது. இது ரெண்டாவது காரணம். மூணாவது காரணம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஈஸி ஆக்சஸ் ஃபார் ரீசப்ளை அண்ட் க்ரூ. அதாவது ஏதாவது ஒரு சப்ளை வேணும், இப்போ அங்கே ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா டக்குன்னு போயிட்டு வரதுக்கு கிட்ட இருந்தால் ஈஸியாக இருக்கும் அப்படின்ற காரணத்தினாலையும், அங்கே ஒர்க் பண்ணுற ஆஸ்ட்ரோனட்ஸை டக்குன்னு மாற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்ற காரணத்தினாலையும் தான் இந்த 400 கிலோமீட்டர் உயரத்துலன்றது அது நிலைநிறுத்தப்பட்டிருக்கு. மைடியர்ஸ், இந்த மாதிரி பூமிக்கு மேலே மெதட்டு இருக்க ஐஎஸ்எஸ்ன்னு சொல்லப்படுற இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனானது இன்னும் 6 வருஷம், அதாவது 2030 வரைக்கும் நமக்காக உழைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாசா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மைடியர்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோவில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், புரிஞ்சிருந்தால் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனானது எப்படி உருவானது அப்படின்ற வரலாறு அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். மறுபடியும் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுவோம். டாடா, பை பாய்.